Good morning, everyone. I am Archana. Today I am talk to the topic is ecological interaction, amensalism, synergism, parasitism, predation. அமென்சலிசம் அப்படின்னா என்னன்னா இதுல ஒரு ஆர்கானிசம் பாதிக்கப்படுது மற்ற ஒரு ஆர்கானிசம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அமென்சலிசம்னு சொல்றோம். இதோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா ஒரு ஸ்பீசிஸ் ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அனதர் ஒன் ஸ்பீசிஸ் அதை இன்ஹிபிட் ஆர் டெஸ்ட்ராய் பண்ணுது. இது மைக்ரோ ஆர்கானிசம் காமனாகவே காணப்படுது. நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா பென்சிலியம் ப்ரொடியூசர்ஸ் பென்சிலின் that inhibit bacteria, large trees blocking sunlight to small plants. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ஆன்டிபயோட்டிக் ப்ரொடெக்ஷனில் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்ட்ரோல் பாப்புலேஷன் க்ரோத். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஜினர்சிசம். இதில் 2 ஆர்கானிசமே பயனடையுது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆர்கானிசம் தனியாக சர்வைவல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆர்கானிசம் அவசியம் இல்லை. இதை நம்ம ஃபோட்டோ கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் இதில் காமனாகவே காணப்படுது. நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் ஈஸ்டும் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவும் ஃபுட் ஃபெர்மெண்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதோட இம்பார்ட்டன்ஸ் நியூட்ரியன் அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணுது. ஃபுட் ஃபெர்மெண்டேஷன் இண்டஸ்ட்ரியில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த டாபிக் என்னன்னா பாராசிட்டிசம். ஒரு பாராசைட் ஒரு ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா நம்ம பாராசிட்டிசம்னு சொல்கிறோம். இதில் பாராசைட்டுக்கு பெனிஃபிட்டாகவும் ஹோஸ்ட் தான் இதில் பாதிக்கப்படுது. ஒரு பாராசைட் ஹோஸ்டோட பாடிக்கு இன்சைடாவோ அல்லது அதோட சர்ஃபேஸ்லயோ இருக்கலாம். இந்த பாராசைட் தான் டிசீஸை காஸ் பண்ணுது. மேபி இது எக்டோ பாராசைட் ஆர் எண்டோ பாராசைட்டா கூட இருக்கலாம். இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னன்னா பிளாஸ்மோடியம் பாராசைட் தான் ஹியூமனுக்கு மலேரியாவை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா டேப் வார்ம் இன் இண்டஸ்டைன். அடுத்து இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா இம்பார்ட்டன்ட் இன் மெடிக்கல் மைக்ரோபயாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் லீட் பண்ணவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிட்டேஷன். பிரிட்டேஷன் அப்படின்னா என்னன்னா வேட்டையாடுதல். இதில் ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை கில் பண்ணி அதை ஃபுட்டாக எடுத்துக்கிறது. இதைத்தான் நம்ம பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லணும். இதில் பிரிட்டேட்டர் அப்படின்னா என்னன்னா வேட்டையாடுற அந்த அனிமல். ப்ரே அப்படின்னா அந்த இறந்து போயிருக்கும்ல இன்னொரு அனிமல், அந்த இரையத்தான் நம்ம ப்ரேன்னு சொல்றாங்க. இதுல பிரிட்டேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ப்ரேயை இமிடியேட்டா அது கில் பண்ணிடுது. இதனால கில் பண்ணதுக்கு அது ஃபுட்டா கன்சியூம் பண்ணிக்கிறது. இதனால எக்கோசிஸ்டத்துல ஓவர் பாப்புலேஷன் இல்லாம கண்ட்ரோல் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா லயன் டீரை ஹண்டிங் பண்றது, புரோட்டோசோவா பாக்டீரியாவை ஃபீடிங் பண்றது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா எக்காலஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் ஓவர் பாப்புலேஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. திஸ் இஸ் மை பிரசன்டேஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் த லிசனிங்.